ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈவினிங்லேருந்து நைட் வரையும் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாமா. ஈவினிங் போல் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பால் காய்ச்சி வந்து வச்சுருந்தேன். பால் வேணாம், ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஐஸ்கிரீமும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். என்னென்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் சாக்லேட்டும் வந்து செஞ்சுருந்தேன். பசங்க வந்து சாக்லேட் தான் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். இது வந்து பசும்பாலில் செஞ்சது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து போடுறேன். அப்படியே வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என் பையன் சொட்ட சொட்ட சாப்பிட்டுட்டு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒன்றும் செட் ஆகலை. அது விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரி, நான் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு மாடியில் வந்து நெல்லிக்காய் கல்லெல்லாம் வந்து காய வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து நெல்லிக்காய் வந்து காஞ்சிட்டு நல்லா 4 தட்டில் வந்து காய வச்சுருந்தேன். அப்படியே வந்து சுருங்கி அது 2 தட்டுக்கு தான் இருந்துச்சு. கொஞ்சோண்டு நெல்லிக்காய் வந்து பொடி செய்கிறதுக்காக தான் ரெடி பண்ணோம். ஊர்லேருந்து வந்து நெல்லிக்காய் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே வந்து கல்லை வந்து வெவிச்சது கொஞ்சம் மீந்துட்டு அதையும் அப்படியே வெயிலில் வந்து கொட்டி வச்சுட்டு நல்லா காஞ்சோடனே ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். உரிச்சு வச்சாலும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே எடுத்து வச்சுட்டு நானும் வந்து உரப்படை வந்து இன்றைக்கி வந்து மாவு வந்து அரைச்சிருந்தேன். அப்படியே வந்து சுடலான்னு. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்காது. அதனால் அவருக்கு ப்ளெயினாக வந்து ஒன்று சுட்டுட்டு பேலன்ஸில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து கையால் மசிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கணும். இல்லைனா பெருசு பெருசாக வந்து சின்ன வெங்காயம் என்ன தான் அரிஞ்சாலும் பெருசு பெருசாக கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு சுட்ட அடையை எடுத்து தம்பிகிட்ட கொடுத்துட்டு இப்போ வெங்காயம் போட்ட அடையை வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வந்து சேர்த்து அடையை சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாப்பாவுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கும் வந்து ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே அப்படியே அடுப்பில் சுட சுட எடுத்து தான் சாப்பிடுவேன். பனிக்காலத்துலலாம் பனிக்காலம் மழைக்காலம்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் நிற்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த வெயில் காலம் வந்துட்டாலே ஏண்டா அடுப்பில் நிற்கிறோம், எப்படா முடியும் சமையல் வேலை அப்படின்னு தான் தோணுது. வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. என்ன தான் தொடச்சாலும் ஒரு வழியாக சமையல்லாம் முடிச்சுட்டு பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன்ல அதை வந்து தயிர் உர ஊற்றிடும். பசங்க குடிக்கவே இல்லை. சரி, தயிருக்கு வந்து உர ஊற்றிட்டு சாப்பிட்ட தட்டெல்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் வந்து நைட்டே விளக்கிட்டோன்னா காலைல கிச்சனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஜாமெல்லாம் கடந்தால் கொஞ்சம் காலையே டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நைட்டே மேக்ஸிமம் வந்து விளக்கிடுவேன். ஜாமெல்லாம் விளக்கிட்டு அடுப்பு மொடையெல்லாம் வந்து தொடச்சிட்டு அப்படியே கிச்சனையும் வந்து ஃபுல்லாக வந்து கூட்டிடுவேன். என்னோட இரவு மேலெல்லாம் முடிஞ்சுட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.